அதாவது மற்ற பிருந்தாவன் தவிர்த்து மற்ற ஸ்தலங்களில் அவதாரங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். இங்கே இறைவனுடைய வருகை அவதாரமாக சொல்லப்படுது. அவர் வர முடியாத போது தன்னுடைய பிரதிநிதியை அனுப்புகிறார். அதுவும் ஒரு அவதாரம் தான். ஆவிர்பாவம், உற்பத்தி ஆகிறது, உண்டாகிறது. ஆவிர்பாவம் அந்த திதி சில சமயம் முந்தின நாளே இருக்கிறதுனால நம்ம முந்தின நாள் அந்த சடங்குகளை செய்கிறது உண்டு. ஆவிர்பாவ திதி அப்படின்னு. அப்போது பிருந்தாவனத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே எல்லாமே கிருஷ்ணமயம்தான். கோலோகம் போயாச்சுன்னா யசோதாவும் ஒரு கிருஷ்ணர் தான், ராதையும் ஒரு கிருஷ்ணர் தான், கோபர்கள் எல்லாருமே அங்கே கிருஷ்ணர் தான். ஆனால் உலகத்தார் பிருந்தாவனத்துக்கு வரும்போது எல்லாம் கிருஷ்ணருங்கிற பார்வை அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு கிருஷ்ணர்லேயே கிருஷ்ணர் அப்படிங்கிற பார்வை வராது. அதனால் அவங்களுக்கு அந்த துவைத பாவனையாக காட்டுறார். இரண்டாக ஒன்றே பலவாக இருக்கிற தோற்றத்தை காட்டுறார். இந்த அவதாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது வெளியே நிகழுது. மதுராவுக்கு வந்த பிறகு அடுத்து துவாரகா போகிறார். அங்கெல்லாம் வாசுதேவ கிருஷ்ணன் தான் லீலைகளை பண்ணுறார். திரௌபதிக்கு சேலைகளை கொடுத்தார். அந்த சேலையை கூட வஸ்திர அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அவதாரம், வஸ்திர அவதாரம். என்ன செஞ்சாலும் அது பூரா அவதாரமாக இருக்கு. பிருந்தாவனத்தில் அதே போல் எல்லாம் நானே அப்படின்னு கிருஷ்ணர் காட்டுற போது அப்படி சாத்தியம் இல்லை, ஏதோ தன்னுடைய கண்ணில் தான் பிரச்சனை, அதான் செதஞ்சு எல்லாம் கிருஷ்ணனாக தெரியுதுன்னு பார்க்குறாரு. அப்போ தான் உலக வழக்குப்படி அவதாரம்னு ஒன்று உண்டு. அது யார் நடத்துகிறா அப்படிங்கிறது பிரம்மாவுக்கு தெரியும். அப்படிங்கிற அர்த்தத்தில் அவருக்காக எல்லாம் விஷ்டமாக காட்டுறார். காட்டின பிறகு அவர் புரிஞ்சுக்கிறார், ஓஹோ இறைவன் தான் இந்த கிருஷ்ணன் போல, அதாவது இந்த கிருஷ்ணர்லேருந்து விஷ்ணு வருகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். இது வரைக்கும் விஷ்ணுவில் இருந்து தான் எல்லாம் அப்படிங்கிறது உலக வாடிக்கை, உலக பிரசித்தி. அது இப்போ மாற்றி புரிகிறார். அவர் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். அப்போ பக்தர்களுக்காக மற்ற எங்கேருந்தும் பக்தர்கள் வரலாம், எங்கேருந்தும் என்ன அடையலாம். குறிப்பிட்ட சூழல் தான் அடையிறதுக்கு காரணம்னு சொல்லக்கூடாது. எந்த சூழலில் இருந்தாலும் என்ன அடையிறது சுலபம். அதுக்காகத்தான் நான் அங்கங்கே லீலைகள் பண்ணுறேன் அப்படிங்கிறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம். ஒருத்தர் பக்தி பாதையில் போகிற போது அங்கேயும் அதர்மம் வரும். அந்த பாதையை திருப்பி விடுற மாதிரி ஏதாவது நடக்கும். இஸ்கான் பிரபுபாதா ஆப்பிரிக்காவில் நைரோபியில் பிரச்சாரம் பண்ண போயிருக்கும்போது அங்கே பசங்களாக சேர்ந்து ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ இவர் அங்கே போயிட்டு ஆரம்பிக்கலான்னு பார்த்தா பெங்காலி 2 பேர், மாயாப்பூர்காரங்க 2 பேர் அங்கே போயிருந்தாங்க. அதை பார்த்து அவர் கண்டித்து, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, யார் வர சொன்னது, போங்க திரும்ப அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டார். ஏன்னா பக்தி பாதையை இந்த மாதிரி அதாவது திருப்பி விட்டுறக்கூடாதுன்னு அவர் பயந்தார். நம்ம ஒரு யூனிஃபார்மாக கொண்டு வர்றோம் எல்லாரையும். யாராவது ஒருத்தன் அவங்களுக்கு என்ன நினப்பு வரும், எங்கள் ஊர் சாமிஜி, நாங்கள்லாம் ஒரே ஊருக்காரங்க, எங்கள் 2 பேருக்கும் பெங்காலி தெரியும் அப்படின்னு ஒரு நினப்பு இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா பார்க்குறவங்க சம மரியாதை கொடுத்துருவாங்க. அப்போது என்ன ஆகும், அந்த மரியாதையை இவங்களுக்கு அகம்பாவமாக மாறி மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் தப்பு நடக்கும். நிறைய பேர் மூத்தவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததும் கர்வம் அங்கே வந்துடுது. அந்த கர்வம் தான் பிரம்மாவுக்கும் வந்தது.
அப்போ பகவான் திருப்பி அனுப்பிடுறார். அடுத்து திருந்தி வாரார், வந்து பிரார்த்தனை பண்ணுறார். அப்போது அந்த மாதிரி குழப்பங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்கு கிருஷ்ணரே வந்து பொறுப்பேற்றுக்கிறார். இது கீதையில் 4:8 இருக்கு. ததா ஆத்மானம் சிருஜாமி அகம் அப்படிங்கிறது முந்தின சுலபம் 7. நானாக தான் வாரேன், பிரம்மா உண்டு பண்ணி வரலை. ஏன்னா இங்கே பிரம்மாவுக்கு நான் தான் படைக்கிறேங்கிற நினைப்பு இருந்தது. அந்த கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்க பிரம்மா மூலமாக நான் வரல, நான் தான் வாரேன். ததா ஆத்மானம், நானே சிருஜாமி உண்டாக்கிடுறேன் அப்படிங்கிறார். எதுக்குங்கிறது பார்த்தோம். பக்தர்களை காப்பாற்றுறது, துஷ்டர்களை ஓய்க்கிறது, தர்மத்தை நிலைநிறுத்துறது, இதுகளுக்காக வர்றேன் அப்படிங்கிறார். இதில் சாது அப்படின்னா நிறையா சாதுக்கள் கேள்விப்படுறோம். ஆனால் நம்பர் 1 வந்து கிருஷ்ண பக்தியில் இருக்கிறவங்க தான். கிருஷ்ண பக்தி உடைய உணர்வு உள்ளவங்களை சாதுக்கள்னு சொல்லலாம். ஒருத்தர் தர்மத்தை கடைப்பிடிக்காட்டியும் கூட கிருஷ்ண உணர்வுடைய தகுதிகள் அவன் உள்ளத்தில் இருந்ததுன்னா அவன் வந்து சாது. ஏற்கனவே கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார், அபிச்சேத் சு துராச்சாரோ. அந்த ஸ்லோகத்தில் கெட்ட முறையில் ஒருத்தன் செயல்பட்டால் கூட எனக்கு சரணாகதி பண்ணணுங்கிற புத்தி அவனுக்கு இருந்ததுன்னா, அந்த நல்ல புத்தி வந்ததுனால அவனை வந்து சாதுவாக கருதணும். சாதுரேவ மந்தவியனா கருதுறது, சாதுவாகவே கருதுங்க, அது ஏன் பொறுப்பு அப்படிங்கிறார். அப்போது துஷ்கிருதாம் அப்படிங்கிற சொல், துஷ்கிருதி, கிருதிங்கிறது கிருதார்த்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்களை சந்தித்தா அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சதும் சந்தோஷத்தில் அடியார்கள் வந்து அந்த பெரியவங்க கிட்ட நமஸ்காரம் பண்ணும்போது நாங்கள்லாம் கிருதார்த்தன் ஆனோம். கிருதார்த்த அப்படின்னா செய்ய வேண்டியதை செய்தோம், செய்ய வேண்டியதை செய்தவங்க லிஸ்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம், கிருதார்த்தன். தோஸ் கிருத அப்படின்னா செய்யக்கூடாததை செய்கிறவங்க. கிருஷ்ண பக்தி அதை உதாசீனம் பண்ணிட்டு ஒருத்தர் எவ்வளவு நல்லது பண்ணாலும் அவங்க செய்யக்கூடாது செய்கிறாங்க. அவங்களுக்கு தான் துஷ்கிருதி அப்படின்னு பேர். துஷ்கிருதினா மூடா அப்படின்னு வரும். பௌதிக கல்வியால் பல பேர் அலங்கரிக்கப்பட்டு இருப்பாங்க. வீட்டில் போட்டு வச்சுருப்பாங்க, இன்னார் அப்படின்னு பேர் போட்டு நிறைய டிகிரி பட்டங்கள்லாம் வரிசையாக இருக்கும். அது வந்து அந்த ஆத்மாவுக்கு பொருந்தாது. அது எதுவும் அந்த உடம்புக்கு பொருந்தும். உடம்புக்கு பொருந்துகிற எதுவும் எது மாதிரினா, செத்த பிறகு 2 லட்ச ரூபாய்க்கு வேட்டு போடுவாங்க, அப்படி தானே? உயிரோடு இருக்கும்போது கண்டுக்க மாட்டாங்க. அப்பா அம்மாவை செத்த பிறகு 2 லட்சத்துக்கு வேட்டு, அப்புறம் பெரிய மாலை வாங்கி போட்டிருப்பாங்க, வீட்டில் பெரிய ஃபோட்டோ மாட்டி தினமும் தீபம் பொருத்துவாங்க. உயிரோடு இருக்கும்போது ஒரு ஓரமாக போட்டிருப்பாங்க, கட்டிலில் கிடப்பாங்க. எப்போவாது பிள்ளை பக்கத்தில் உட்காராதான்னு ஏங்குவோம். அந்த பெற்றோர் வந்து ஏங்குவாங்க. இது மாதிரி உள்ள அலங்காரம் தான் அந்த ஐஏஎஸ், அந்தந்த ஒவ்வொரு படிப்புக்கும் முத்திரைகள் இருக்குது. அதெல்லாம் டெட் பாடிக்குள்ள அலங்காரம். செத்த பிறகு என்ன செஞ்சு அவங்களுக்கு போய் சேரவா போகுது. அப்போது நல்லதை கூட உலகம் பார்க்க தான் செய்கிறாங்களே ஒழிய மனப்பூர்வமாக செய்யலை. மனப்பூர்வமாக செஞ்சால் உயிரோடு இருக்கும்போதே செஞ்சுருப்பாங்களே, அப்படி தானே? இன்றைக்கி இருக்கிற படிப்பு பூரா வெளியே காட்டத்தான், உள்ள எம்டி, வெறும் சூட்கேஸ், உள்ள சரக்கு இல்லை. அப்போது இது வந்து டெட் பாடி டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து பௌதிக கல்வி, அதுக்கெல்லாம் துஷ்கிருதின்னு பேர். எப்போ பெரியவங்களை மதிக்க தெரியலையோ, உள்ளத்தில் அன்பு இல்லையோ, நாட்டுக்கு நாடு சண்டை போடுறாங்களோ, அணுகுண்டு செய்கிறாங்களோ, ஆயுதம் பண்ணுறாங்களோ, இதுகளிலே அக்கறை பண்ணுற மாதிரி படிப்பு இருக்குது, அப்படி தான் உலகம் வளருது அப்படின்னா
கல்வி எதை நோக்கி போகுதுன்னு தெரியுது. அதெல்லாம் துஷ்கிருதி லிஸ்ட்டில் வரும். துஷ்கிருதி கெட்டது பண்ணுறது. அப்போது இந்த கெட்டதெல்லாம் வளர்ந்து வளர்ந்து உலகத்துக்கே நாசம் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பை உண்டாக்குது. ஐநா சபைன்னு பேர். இப்படி உண்டாக்கிடுது. அவங்க பிளான் பூரா வாழ்கிறது கிடையாது, எப்படி கொள்ளையடிக்கிறது. இது ஒரு இஸ்கான் பிரபுபாதா கூட ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. 10 திருடங்க வருஷம் பூரா திருடுனாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நல்ல நாள் தேர்ந்தெடுத்து அதை பங்கு போடுவாங்க திருடங்க. நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து எல்லாம் பிரித்து வச்சுட்டு அப்போ தலைவன் சொல்கிறான், எல்லாருமே பாடுபட்டுருக்குறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அதனால் கள்ளத்தனம் இல்லாமல் நல்லபடியாக பங்கு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற ஐநா சபை. உலகம் பூரா இந்தியாவை திருடி திருடி, பாரதத்தை திருடி திருடி அமெரிக்காங்கிற பேரில் ஒரு நாட்டை உருவாக்கிட்டு அங்கேருந்து எல்லா நாட்டையும் பங்கு போடுறதுக்கு எப்படி நாம் பங்கு போடலாம். இது நல்லா சரித்திரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய திருடங்க அவங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம நாடு வளர்கிறத பார்த்து கொஞ்சம் பயந்து போய் இனி பாரதம் உள்ளே வந்தால் நல்லது, மோடிஜி உள்ளே வரணும் அப்படின்னு வாய் விடுறாங்க. இது உள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் சனாதன தர்ம சபையாக மாறிடும். கிருஷ்ண பக்தர்கள் தான் உண்மையான ஐநா சபை. எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் பக்தி பண்ணுறாங்க. அப்போது யாருக்கு நல்ல பண்பு இருக்கோ, பணிவு இருக்கோ, அடுத்தவங்களுடைய உணர்வை மதித்து நடக்க தெரியுதோ, அவன்தான் கற்றவன், அவன்தான் படிப்பாளி, அறிவாளி. அடுத்தவங்க உணர்வை மதிக்க தெரியாதவன் எப்படி அறிவாளியாக இருப்பான்? படித்து இருக்கிற அறிவில் அது இருக்கணும், அது இல்லையே. நிறைய உதாரணம் சொல்லலாம், நேரம் பத்தாது, 1000 வாய் இருந்தால் கூட பத்தாது. சாது அப்படிங்கிறது கிருஷ்ணருங்க அடையாளம் கொடுத்துட்டார். நாத்திகங்களில் கம்சன், ராவணன் இவங்கெல்லாம் நாத்திகனாக இருந்தாங்க. அவங்களுடைய அட்டூழியம் தாங்க முடியல. பகவான் அவங்கள கொல்லணுங்கிற அவசியம் இருந்தது, ஆனால் நேரில் வரணும்னு அவசியம் கிடையாது. நேரில் கொல்கிற அளவுக்கு கடவுளுக்கு அப்படி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவர் ஒரு சுனாமி அனுப்புனாலே மொத்தமாக முடிஞ்சு போயிடும். பந்தை தண்ணிக்குள்ளே முக்கின மாதிரி முக்கிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு சின்ன புருவத்தில் ஒரு ரோமம் அசைஞ்சால் போதும், உலகமே உருண்டுறோம். அப்போ ஏன் நேரில் வாரார்? ஒரு தடவை பீர்பால்கிட்ட அக்பர் இந்த ஸ்லோகத்தை கிண்டல் பண்ணார். அக்பரை யோக்கிய மாதிரி உலக வரலாறு காட்டுது. நிறையா அயோக்கியங்களை யோக்கியமாக காட்டுறது தான் நம்ம அரசாங்கத்துடைய ஐடியா, திட்டம். நல்லா உருட்டணும், ஏமாற்றணும் மக்களை. பெரியார் அப்படி செஞ்சார், அண்ணாதுரை இப்படி செஞ்சார், என்னத்தையாவது சொல்லி மக்களை ஏமாத்துறது. ஒருத்தனும் ஒன்றும் பண்ணலை. காந்தியோ நேருவோ எல்லாருமே நல்லவங்க கிடையாது. அப்போது இந்த இதில் நல்லா கவனிக்க வேண்டியது, அவர் நேரில் ஏன் வரணும்னு சொல்லி அக்பர் கேட்குறாரு. அது எதுக்கு நேரில் வரணும்? கிருஷ்ணர் நான் பக்தர்களை காப்பாற்ற நேரில் வாரேன்னு சொல்கிறாரு, அது சரிதானா அப்படின்னு சொல்லி பீர்பால்கிட்ட கேட்டார். உங்களுக்கு நான் அதை கூடிய சீக்கிரம் அதை பற்றி நான் விளக்கம் தர்றேன்னு சொல்லிட்டார் பீர்பால். அப்போது ஒரு யமுனையில் ஒரு உற்சவம். பீர்பால் குடும்பத்தோட படகுல போகிறார். நிறைய வீரர்கள் சுற்றி படகுல இருக்கிறாங்க. இதில் ஒரு படகுல பீர்பாலும் அக்பர், அந்த ராஜா குடும்பம், பீர்பால் இவங்க உறவுக்காரங்க மட்டும் இருக்கிறாங்க. படகு நடு ஆற்றுல போகும்போது நல்ல வெள்ளம். படக்குன்னு அக்பருடைய பிள்ளையை தூக்கி ஆற்றுல போட்டான் பீர்பால். எப்படி இருக்கும் அவனுக்கு? அக்பருக்கு இதயமே துடிச்சிடும். அடா பாவி அப்படின்னு சொல்லி பீர்பாலை பிடிச்சி தள்ளிவிட்டு படக்குன்னு ஆற்றுல குதிச்சிட்டான். ஆனால் எக்கச்சக்கமாக ஒரு 300 வீரர்கள் வரைக்கும் உள்ளே குதிச்சிட்டாங்க ஆற்றுல பிள்ளையை காப்பாற்ற.
பீர்பாலுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு, மெண்டலாயிட்டு அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சாங்க. அவர் குதிச்சிட்டார் உள்ள. குதித்த உடனே கடைசியில் பார்த்தா அது பொம்மை, உண்மையான பிள்ளை கிடையாது. பிள்ளையை ஒரு பீர்பால் மறைச்சி வச்சுட்டு அதே மாதிரி பொம்மை செஞ்சு உள்ளே போட்டார். அப்புறம் அட கிறுக்கா, இப்படி எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டியே அப்படின்னு சொல்லி அக்பர் சத்தம் போட்டார். அப்போ பீர்பால் சொன்னார், இப்போ புரியுதா, 300 பேர் குதிச்சா கூட நீங்கள் ஏன் குதிச்சிங்க, உங்கள் பிள்ளைங்கிற புத்தி இருக்குல்ல. இதே மாதிரி கிருஷ்ணர் பக்தர்களை என் பிள்ளைன்னு நினைக்கிறார், அவரே நேராக வரார், இதுதான் விஷயம் அப்படின்னு சொன்னார். இது ஒரு பாடம். அப்போது இந்த மாதிரி நாத்திகனை ஓய்க்கிறது அவருடைய குறிக்கோளே கிடையாது. அது சும்மா ஃபோனு ஊதுனா போதும், எல்லாம் முடிஞ்சு போயிடும். எத்தனை பேர் அப்படி நாம் பார்க்குறோம், எதுக்கு செத்தாங்கன்னே தெரில, அப்படி எவ்வளவு கேஸ் இருக்குது. அதெல்லாம் கிருஷ்ணருக்கு கைவந்த கலை. ஆனால் அவங்கள அடிக்கணும், அவங்கள உருட்டணும், இதெல்லாம் என்னென்னா பக்தர்கள் அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அட்டூழியம் என்ன பாடுபடுதுங்கிறத பக்தர்கள் அதை பார்க்குறாங்க. இதெல்லாம் காலாகாலத்துக்கு நினச்சி கிருஷ்ணர் எப்படிலாம் செய்தாருங்கிறத அந்த வர்ணனையை கேட்க விரும்புகிறாங்க. இந்த மாதிரி ஒரு வர்ணனைக்காக அவர் நேராக வரார், ஓய்க்கிறதுக்கு வரலை. தன்னை நேரில் பார்த்து வர்ணிக்கும்போது காலாகாலத்துக்கு பக்தர்கள் ஒரு ஊட்டம் பெறுறாங்க, அதுக்காக வரார். அப்போது எவ்வளவு திறமை மிக்கவங்களெல்லாம் கம்சன் அனுப்புனான், ஒருத்தங்க கூட திரும்பலை. என்ன ஆச்சுங்கிற தகவல் கூட ஒற்றர்கள் மூலமாக தான் கம்சனுக்கு வந்தது. யாருமே சம்பவம் நடக்கும்போது பக்கத்தில் இருக்க பயம் இந்த ஒற்றர்களுக்கு. முடிஞ்ச பிறகு வருவாங்க, இந்த போலீஸ்லாம் முடிஞ்ச பிறகு தான் வருவாங்க. என்ன நடந்தது வரிசையாக சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அது மாதிரி அதோட மோசம் நீதிமன்றங்கள்லாம். உலகத்தில் உண்மை பேசுகிறதுக்கு உள்ள ஒரே அமைப்பு அதுதான். ஆனால் அங்கே தான் ஜாஸ்தி போய் அதுக்குன்னே ஒரு படிப்பு வேறு இருக்குது. கள்ளக்கணக்கு எழுதுறதுக்கு ஒரு படிப்பு. இதெல்லாம் ஆங்கிலேயன் செஞ்சதுனால இப்படி இருக்குது. பாரதத்தில் அந்த காலத்தில் பஞ்சாயத்து மட்டும்தான். பஞ்சாயத்துனா 5 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு வேதம் தெரிஞ்சவங்க 4 பேர் ஆச்சு. அடுத்து ஒரு நடுத்தரமாக வருத்தன், அவன் நாத்திகனாக கூட இருக்கலாம், ஆனால் நல்லவனாக இருக்கணும். இப்படி 5 பேரை வச்சு தீர்ப்பு சொல்லுவாங்க. அதான் பஞ்சாயத்து. அப்போது பக்தர்களுக்காக அவர் யுகந்தோறும் வாரார். இதில் சைத்தன்ய மகாபிரபு பக்தர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரெடிட். இதுவரைக்கும் வந்ததெல்லாம் அடிதடியாக இருக்கும், ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். ஆனால் சைத்தன்யம் என்னென்னா, இப்போது இந்த கேஸ் சிலிண்டருக்கெல்லாம் ஒரு காவி கலரில் ஒரு பைப்பு போடுறோம் எல்லோரும். அது கொஞ்சம் நல்லா உழைக்குது, ஆபத்து இல்லாமல் இருக்குது. ஆனால் முதல்ல அந்த பைப் தயாரான பிறகு முதல்ல ஆர்டர் எடுத்தாங்க. ரேஷன் கார்டு படி எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன விலை கொடுக்கலாம், இப்படி ஒரு ஆர்டர் மட்டும் எடுத்தாங்க. அந்த ஆர்டர் எடுக்கிற காரியம்தான் முதல்ல கிருஷ்ணர் செஞ்சார். இப்படியெல்லாம் பிரேம பக்தி இருக்குது, என்னை காதலிக்கலாம், என்னை பிள்ளையாக கொஞ்சலாம், என்னை நண்பனாக வச்சுக்கலாம், என்னை குருவாக வச்சுக்கலாம், எப்படியெல்லாமோ வச்சுக்கலாமோ அப்படி எப்படிலாம் வச்சுக்கலாங்கிற மாதிரி ஆர்டர் எடுத்தார். அதுக்கேற்ற கோஷ்டிகள்லாம் அவர்கிட்ட இருந்தாங்க, அவங்கக்கிட்ட அதையெல்லாம் டீல் பண்ணி காட்டுறார். ஆனால் விநியோகம் பண்ண சைதன்யர் வந்தார். அந்த கிருஷ்ணர் சைதன்யராக வந்தார். அதான் இதில் விஷயம். அவர் கொடுத்துட்டார், இவர் காட்டினார். எது பெருசு புரியுதில்ல? கிருஷ்ணர் காட்டுறார், இங்கே பாருங்கள் இப்படிலாம் இருக்குது. இந்த பாம்பு வித்தை காட்டுவாங்கல்ல, இப்போ சண்டை போட போகுது பாருங்கள் பாருங்கள் பாருங்க சொல்லி கடைசியில் சண்டையே நடக்காது, எல்லாமும் போயிடுவான், துட்டை பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. பகவான் அப்படி காட்டினார், இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எல்லாமே நல்லா காட்டிட்டார். ஆனால் விநியோகிக்க மறந்துட்டார். அப்போ தான் பலராம் தானே குரு, அவர் சொன்னார், இதெல்லாம் புரிஞ்சிக்கணுன்னா நீ ராதையாகு, கிருஷ்ணனாகவும் இரு. ராதா உன்னை நினச்சி ஏங்கும் போதோ இல்லை உன்னை நினச்சி குதூகலம் அடையும் போதோ அந்த உணர்வை நீ புரிஞ்சுக்கணுன்னா நீ நீயாகவும் இருக்கணும், நீ ராதையாகவும் இருக்கணும். அதை உலகத்துக்கு
ஒரு பக்தன், அதாவது ராதா கண்ணனை தேடி எப்படி அலைஞ்சாலோ இதே போல் ஒரு பக்தன் கண்ணனை தேடி அலையணும். அதன் மூலமாக அவன் குதூகலமும் அடையலாம், பிரிவு துயரும் அடையலாம். இரண்டுமே அவனுக்கு ப்ளஸ்ஸாக தான் ஆகும், அவனுக்கு பல பாவனைகளை உருவாக்கும். இப்படிங்கிற அர்த்தத்தில் சைத்தன்ய மகாபிரபுவை காட்டுறாங்க. கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி இப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்படி யுகந்தோறும் வர்றதில் நமக்கு ஒரு விசேஷ வைபவமாக இது நடந்திருக்கு. கிருஷ்ணரும் வந்தார், வாசுதேவ கிருஷ்ணரும் வந்தார், சைத்தன்யரும் வந்தார். மகாபிரபு வர்றார் அப்படின்ன உடனே யாரெல்லாம் கிருஷ்ணருக்கு பிரியமானவங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. என்ன முந்தி நீங்கள் காட்டும் போதெல்லாம் கூட வச்சுருந்தீங்க, விநியோகிக்கும் போது நாங்கள் வேண்டாமா அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்ஷதன்னு பேர், அஸ்திர பார்ஷத. நாங்களும் வர்றோம், நாங்கள் இல்லாமல் நீங்கள் கொடுத்தா அது என்ன அர்த்தம், நாங்களும் வரோம், தயவு செய்து எங்களை சேர்த்துக்கங்க. இதில் ரொம்ப தள்ளி இருக்கிறது நாம தான், தூரத்தில் இருக்கிறோம். அந்த தூரத்தில் கிடக்கிறதுனால அந்த உணர்வை ஒரு பக்தன் ஃபீல் பண்ணுற அர்த்தத்தில் சைத்தன்யர் உங்கள் பாதத்தில் ஒரு தூசியாக நாங்கள் இருந்தால் போதுமே அப்படின்னு வேண்டுறார். அந்த பாக்கியத்தை கொடுங்க எங்களுக்கு, பிறவிதோறும் உங்கள் பாதத்தில் நாங்கள் ஒரு தூசியாக இருக்கிறோம் அப்படின்னு வேண்டுறார். இதுதான் அந்த இதோடைய அர்த்தம். ஹரே கிருஷ்ணா.